வணக்கம். நான் டயலாக் மார்க்கெட்டிங் மேனேஜராக இருக்கிறேன். நான் உங்களோட சந்தித்து டயலாக் ப்ராட்பேண்ட் பற்றிய தகவல்களை நான் பெற்றுக்கொள்வதற்காக இங்கே வந்திருக்கிறேன். ஸோ உங்களோட அனுபவங்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க. நான் கேட்குறேன், சில கேள்விகள் கேட்குறேன், அதுக்கான பதில்களை நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, நீங்கள் டயலாக் ப்ராட்பேண்டை நீங்கள் எதுக்காக பயன்படுத்துறீங்க? நான் என் படிப்புக்காக யூஸ் பண்ணுறேன். அதோட சர்ச் பண்ணி படிக்கிறதுக்கு வீடியோ ஸ்ட்ரீமிங்ஸ், ஸோ அதெல்லாம் நான் யூஸ் பண்ணி கொள்கிறேன். பட் அது என் ஃப்ரீ டைமில் கொஞ்சம் சோஷியலாக இருக்கணும்னு சொல்லி வேர்ல்டோட கனெக்ட் பண்ணுறதுக்கு முதல்லெல்லாம் எனக்கு இன்ஸ்டாகிராம் அதில் எல்லாமே எனக்கு பார்க்குற மாதிரி இருக்கல. பட் இப்போ எனக்கு டேட்டா இருக்கிறதால அந்த இதில் வச்சு கொண்டு நான் வேற கண்ட்ரீஸில் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்குறதுக்கு எனக்கு லேஸாக இருக்கு. ஸோ ஓகே, தேங்க்யூ. அடுத்ததாக உங்கள்கிட்ட நான் கேட்குறேன் என்னன்னா, இந்த டயலாக் ப்ராட்பேண்ட் விலை மற்றும் இதில் ஸ்பீட், அடுத்தது அதே நேரம் இதில் சேவை தன்மை, அதாவது இதில் வழங்கப்படுற ஃபெசிலிட்டிஸ் குறித்து உங்களோட கருத்துக்களை. உண்மையில் நம்ம நாட்டை பொறுத்த மட்டும் டயலாக் இலங்கையில் எங்கே போனாலும் எங்களுக்கு அந்த கவரேஜ் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. அதில் நீங்கள் குறிப்பாக கேட்டீங்க வேகம், உண்மையில் மற்ற நெட்வொர்க்கோட கம்பேர் பண்ணக்குள்ள சிறந்த சேவையை அவங்க வேகத்தில் வழங்கி கொண்டிருக்கிறாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. மற்றது விலை உண்மையாக அவங்க தாரது எக்கனாமியாக இருக்குது. எங்களுக்கு இன்றைக்கு நாட்டில் எல்லா சராசரியான விலைகளும் அதிகரித்து கொண்டு போகும். இருந்தாலும் எங்களோட செலவைக்குள்ள வரக்கூடிய இதுகளுக்குள்ள எங்களுக்கு பேலன்ஸ் பண்ணி அதை செஞ்சு போகக்கூடிய மாதிரி எங்களுக்கு பெரிய கஷ்டத்தை தரக்கூடிய ஒரு விலையை டயலாக் எங்களுக்கு தரல. எங்களால் மேனேஜ் பண்ணக்கூடிய விலையை நம்ம தந்துருக்காங்க. ஓகே, இந்த சேவை குறித்து உங்களோட கருத்துக்கு நன்றி. இந்த இலங்கையில் நீங்கள் பார்க்க போனீங்கன்னா டயலாக் ப்ராட்பேண்டோட ஒப்புடப்பில் எங்களுக்கு கம்ப்யூட்டராக இருக்கிற எஸ்எல்டி அடுத்து ஹச். ஸோ அவங்களோட ஒப்புடப்பில் நீங்கள் இந்த டயலாக் ப்ராட்பேண்ட் பற்றி உங்களோட கருத்து என்ன? உண்மைக்குமே எஸ்எல்டி ஃபைபர் கனெக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஃபைபர் உண்மைக்குமே ஸ்பீடாக இருக்குது. மற்றது ஹச்ல இன்னும் அப்படி ப்ராட்பேண்ட் கனெக்ஷன்ஸ் இல்லை. அந்த அடிப்படையில் டயலாக்ல எங்களோட ஹோம் ப்ராட்பேண்ட் சரி, பாக்கெட் வைஃபை சரி அது இருக்குது. அதோட கவரேஜஸும் எல்லா இடத்துலையும் இருக்குது. ஸோ அதனால அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஓகே, தேங்க்யூ. உங்களுக்கு டயலாக்ல இருந்து தேவையான ஆனால் இப்போ டயலாக்ல இல்லாத எதுவும் ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கு தேவையா இருக்குதா? அப்படின்னு சொன்ன உண்மையா ஃபைபர் கனெக்ஷன் கோஆபரேட்டிவ் மட்டும்தான் அவங்க கொடுக்குறாங்க. அதை சின்ன பிஸ்னஸ் செய்கிறாங்க, இண்டிவிஜுவலாக்கள் இதை தரக்குள்ள எங்களுக்கு இன்னும் அந்த டயலாக் சேவையை விரைவாக பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு, ஸ்பீடாக இருக்கு. மற்றது இப்போ அதில் கோஆபரேட்டிவ் பெரிய எமௌண்ட் ஒரு எஸ்எல்டி எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் ஒரு ரீசனபிள் அமௌண்ட்ல செய்கிறாங்க. ஸோ அதே வேலையே டயலாக் எங்களுக்கு அந்த ஃபைபர் கனெக்ஷன் தரக்குள்ள எங்களோட பிஸ்னஸுக்கோ மற்ற காரியங்களுக்கு அதை யூஸ் பண்ணுறது இன்னும் எங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் மட்டும் கிடைக்கக்கூடிய மாதிரி. ஓகே, நீங்கள் எதிர்பார்க்குற ஏதாவது டயலாக் சம்மந்தப்பட்ட அதாவது ப்ராட்பேண்ட்ல புதிய சேவைகள் எதிர்பார்க்குறீங்க? என்னன்னு சொன்னால் இந்த ப்ராட்பேண்டில் உங்களோட சில இடங்களில் உங்களோட வலையம் விரிவுபடுத்தி தரணும். அதே போல் இந்த சோஷியல் மீடியா பேக்கேஜஸ் இன்னும் ப்ராட்பேண்ட் இல்லாமல் இருக்குது. அந்த ப்ராட்பேண்ட் அதுகளுக்கு எங்களுக்கு அது ஒரு பாதிக்கக்கூடிய இது மாதிரி எங்களுக்கு செஞ்சு தந்தாரு. அடுத்தது என்ன சொன்னால் எங்களுக்கு வெஹிக்கிளில் நாங்கள் பயணம் செய்யக்குள்ள எங்களுக்கு போர்ட்டபுளாக யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குன்னு சொன்னால் இன்னும் அது ஒரு பிரயோசனமாக இருக்கு. ஓகே, உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கு நன்றி. டயலாக் சம்பந்தப்பட்ட விரிவான உங்களுடைய தகவலுக்கு நன்றி. இந்த காரியம் எங்களுடைய டயலாக் வலையமைப்பையும் மற்றும் ப்ராட்பேண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் மேம்படுத்துறதுக்கு இது உதவும். தேங்க்யூ.